ங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் சார்? ஓகே, அந்த பொண்ணோட பேருன்னு சொன்னீங்க. யார் அவங்க? எதுக்காக? முக்தாங்கிற பேர் வந்து எங்கள் அப்பா வந்து என் சிஸ்டருக்கு வச்ச பேர். அதில் தான் நான் சொன்னேன் இல்லையா, 57 அவன் பிறந்த உடனே ஆரம்பிச்சது. நாயகன் படம் அது. இது வந்து கொச்சினில் எடுத்தது. இது ஓகே. நாயகன் பற்றி நிறைய இடத்துல பேசியிருக்காங்கிறதுனால இதுன்னு இந்த படத்தில் என்ன, இந்த படத்தில் வந்து ஜனகராஜ் வந்து ஃபஸ்ட்டு அவரை கன்ஃபார்ம் பண்ணலை. அப்பா வந்து காமெடியன் வந்து பேர் போடணும். நீங்கள் பார்த்தீங்க சார், நான் சிவாஜி கணேசன், சரோஜா தேவி, நாகேஷ், மனோரமான் ஒரு போடுவாங்க. அந்த மாதிரி அதனால் நான் பெரியப்பா வந்து கண்டிப்பாக ஜனகராஜ் போடணும்னு சொல்லிட்டாங்க. ரெட் லைட் ஏரியா பற்றி ஒரு கதை. ஓகே ஓகே. 14-15 வயசு கேர்ள். அது வந்து 10வது படிக்கிறது. இது எனக்கு ஒரு 1 hour டைம் கொடு, நான் பரீட்சைக்கு படிக்கணும்னு அந்த சீன் எடுத்து இங்கே இதில் வச்சோம். ஓகே. இந்த பாட்டை எழுதுனது இளையராஜா அவர்கள். இந்த பாட்டு அவர் எப்படி எழுதுறதுக்கு ஒத்துக்கிட்டார்? இந்த பாட்டில் ஆக்சுவலாக லிரிக்லாம் பலானது ஓடத்து மேலாம் லிரிக் இருக்கும். இளையராஜா சார் எழுதுன லிரிக். இளையராஜா நம்ம நல்ல லிரிக் ரைட்டர் சார். Black Sheep's நினைவோ ஒரு பறவை presented by தன்வந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி மசாலா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிளாக் ஷீப்ஸ் நினைவு ஒரு பறவை பிரசன்டட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஆச்சியின் புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார்ங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் சார்? ஓகே, அந்த பொண்ணோட பேருன்னு சொன்னீங்க. யார் அவங்க? எதுக்காக? முக்தாங்கிற பேர் வந்து எங்கள் அப்பா வந்து என் சிஸ்டருக்கு வச்ச பேர். அதில் தான் நான் சொன்னேன் இல்லையா, 57 அவன் பிறந்த உடனே ஆரம்பிச்சது. அவருக்கு பேரில் ஆரம்பித்த படம். பட் முக்தாங்கிற பேர் வந்து ஒரு லக்ஷ்மியின் பேர்லேயும் வரும். என்ன, சஹஸ்ரநாமத்தில் லக்ஷ்மிங்கிற பேர்லேயும் வரும். அதாவது ஒரு பீரியடில் வந்து என்னன்னா, தட் இஸ் எங்கள் ஃபோர் ஃபாதர்ஸ் ஆன்சஸ்டர்ஸ்லாம் என்னென்னா, அவங்களால வந்து உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து தே வில் கோ, அவங்க டெத்தை அவங்களே தே வில் ட்ரை டு ப்ரிப்பேர் ஃபார் டெத். ஓகே ஓகே ஓகே. முக்தி அடைகிறது பேர். ஓகே 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 ஓகே. அது வந்து அவங்களே தங்களை ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஓகே 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 ஓகே. சிரமம் கொடுக்காம இது கொடுக்காம தே வில் கோ. இது ஓகே ஓகே ஓகே. அதில் ஒரு வகை உண்டு. சில பேர் இந்த கடைசி நேரத்தில் பால் கொடுப்பாங்க அல்லது துளசி கொடுப்பாங்க. கிளினிக்கலி இட்ஸ் நாட் அட்வைசபிள். பால் இன்ஃபெக்ட் ஆகும். ரைட், அது ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை. ஆமாம். அதனால் இது வந்து என்னென்னா, அவங்க அந்த காலத்தில் அந்த ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க தங்களை. நீங்கள் வந்து ஒரு 50th இப்படின்னு ரேழியில் அழைச்சிட்டு போய் வெய்மாம்பாங்க. இந்த ரேழிங்கிறது வந்து இட்ஸ் கனெக்டட் வித் டெத். ஓகே ஓகே, சூப்பர் சார். அடுத்த பாட்டு. நாயகன் படம் அது. இது வந்து கொச்சினில் எடுத்தது. இது ஓகே. நாயகன் பற்றி நிறைய இடத்துல பேசியிருக்காங்கிறதுனால இதுன்னு இந்த படத்தில் என்ன, இந்த படத்தில் வந்து ஜனகராஜ் வந்து ஃபஸ்ட்டு அவரை கன்ஃபார்ம் பண்ணலை. அப்பா வந்து ஆஸ் ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் மேக்கிங்கில் வந்து காமெடியன் வந்து பேர் போடணும். நீங்கள் பார்த்தீங்க சார், நான் சிவாஜி கணேசன், சரோஜா தேவி, நாகேஷ், மனோரமான் ஒரு போடுவாங்க. அந்த மாதிரி அது ஒரு இது இருந்தது, ஃபார்மேட் இருந்தது. அதனால் நான் பெரியப்பா வந்து கண்டிப்பாக ஜனகராஜ் போடணும்னு சொல்லிட்டாங்க. சரி, ஒரு உனக்கு வேணால் எனக்கு வேணால் ஒரு டீல். ஒரு நாளைக்கு 5000 ரூபா, 10 நாள் வச்சுக்கோ. மேலே போச்சுன்னா உனக்கு லாபம், கீழே போச்சுன்னா எனக்கு லாபம். ஓகே ஓகே. அவர் வந்து சரிப்பா, நான் அப்படியே அந்த டீல் ஒத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு. அது படம் கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் ஆயிடுத்து. அவருக்கு அவர் இன்னைக்கு நேற்று பெருமாளை நினச்சிருந்தேன், நடா இது நமக்கு நாளைக்கு முக்தா ஃபிலிம்ஸுக்கு ஷூட்டிங் வரணுமே அப்படின்னு. காலையில் சுபாஷ் ஃபோன் பண்ணிட்டாரு, உங்களுக்கு ஷூட்டிங் டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு. பெரியப்பா வந்து, டேய் வந்துட்டியா? ஐயோ இன்னைக்கு 5000 ரூபா போச்சு. 5000 ரூபா போச்சு. 5000 ப்ளஸ் பேட்டா வேறு 200 ரூபா வேறு கன்வீனியன்ஸுக்கு அதுக்கு தரணும். அது மாதிரி ஒரு ஜாலியான இது. எத்தனை நாள் நடிச்சார் அவர்? எத்தனை நாள் நடிச்சு முடிச்சார்? அவருக்கு கண்டினியூஸாக ஒரு 100 days இருந்தது. 100 days? ஆமாம். ஓ, கொடுத்தீங்களா 5 லட்ச ரூபா? ஆமாம் ஆமாம், 5 லட்ச ரூபா கொடுத்தீங்க? ஆமாம். 5000 ரூபா பேசிட்டு உங்களுக்கு அந்த ரேட்டு வந்துடும் உங்களுக்கு. கொடுத்தீங்க? ஆமாம். ஓ சரி. ஓகே. இந்த பாட்டு வந்து அவர்
அவங்க வந்து ஒரு இது இருக்கணும், சேஞ்ச் இருக்கும், ரிலீஃப் இருக்கணும்னு சொல்லிட்டு வச்ச பாட்டு இது. ராஜா சாருக்கு இளையராஜா எப்போவுமே நம்ம ஜனகராஜுக்குன்னா ராஜா சார் பாடுவார் எப்போவுமே. அவர் வாய்ஸ் செட் ஆகும், இவனுக்கு அது செட் ஆகும். பாம்பேயில் எடுக்கணும்னு சொன்னாங்க. இவருன்னு இல்லை, இவருக்கா அந்த மணிரத்னம் இல்லை, அவங்க அந்த அசிஸ்டன்ஸ் 2-3 சார் 10 நாள் பாம்பேயில் போய் எடுக்கணும் அப்படின்னு. ஏற்கனவே நிறைய எடுத்து செலவாகும் பாம்பேயில். நான் சொன்னேன் ஒன்றும் வேணாம், நீ நேரக்க உங்களுக்கு வந்து நான் இங்கே மகாபலிபுரம் பக்கத்தில் உனக்கு எடுக்க வரேன், நீ என்ன எடுத்தாலும் பின்னாடி கடல் தான் தெரிய போகுது. அது எந்த ஒரு கடல், அது எந்த ஒரு கடல் வந்து உனக்கு தெரியல, பாம்பே கடல் தெரியும், இந்த கடலை எடுத்துக்கணும்னு சொன்னோன்னா சரி சார் சரி சொல்லிட்டு ஒரு ஆஃப் மைண்டாக தான் போய் எடுத்தாங்க. அதுலேயே என்னெல்லாம் போய் எடுக்கும்போது அந்த நடுக்கடலுக்கு எங்கேயோ போய் போனோம்னா அந்த பேக் வாட்டர் ஸ்மெல்லு தாங்கலை. ஓகே ஓகே எல்லாம் வாந்தி எடுத்தாங்க. இந்த பேக் வாட்டர் ஸ்மெல்ல பாடத்துல வாந்தி எடுத்தாங்க. குயிலுக்கெல்லாம் பயங்கரமாக வாந்தி. குயிலி யார் சூஸ் பண்ணது சார் இந்த பாட்டு? குயிலி மணிரத்னம் தான் சூஸ் பண்ணது. டெல்லி கணேஷன் நாங்கள் தான் சூஸ் பண்ணோம். ஓ ஓகே ஓகே. டெல்லி கணேஷ்க்கு அவங்க நசீருதீன் ஷா, ஓம்பூரி அந்த ரேஞ்சு தான் போனாங்க. ஓகே ஓகே ஓகே. நாங்கள் தான் வந்து சரி மற்றதெல்லாம் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது, நான் ட்ரை பண்ணுறேன், நசீருதீன் ஷா வந்தான்னா போட்டுக்கோங்கன்னு சொன்னோம். அவர் இந்தராஜ் ஆனந்த்னு சொல்லிட்டு அவர் பெரிய ரைட்டர், அவரோட பையன் அவர் சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த கோகக் பட்டேல் அப்படின்னு நிறைய ஹிந்தி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் போட்டிருப்பாங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா. அவர் இல்லைன்னா இந்த ஸ்டாண்ட் பை இவரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே, சாய்ஸ் மாதிரி. ஓகே ஓகே. ஸோ அப்படி வந்தோடனே இந்த பாரு இவங்கெல்லாம் யாரும் இல்லைன்னா டெல்லி கணேஷ் இப்போ வச்சுக்கலாம். டெல்லி கணேஷ்க்கு ஹிந்தி நல்லா பேசுவான். நீ கேட்குற கேரக்டர் எவ்வளோ வேணாலும் பேசுவான், அவன் டெல்லியில் பிறந்தவன். சரிட்டு மணிரத்னம்னா நசீருதீன் ஷா அவங்களாம் பெரிய ஆர்டிஸ்ட்டை கொண்டு டெல்லி கணேஷ்னு சொல்லும் போது இது பண்ணு அப்படியே ஒரு ஹாஃப் மைண்டாக. பட் நடிக்க வந்த உடனே தென் பிச்சு ஓதரிட்டார். ரெட் லைட் ஏரியா பற்றி ஒரு கதை. ஓகே ஓகே. அதில் ஒரு கேர்ள் வந்து ஒரு 14-15 வயசு கேர்ள், அது வந்து 10வது படிக்கிறது. இது எனக்கு ஒரு 1 hour டைம் கொடு, நான் பரீட்சைக்கு படிக்கணும்னு அந்த சீன் எடுத்து இங்கே வச்சோம். ஓகே ஓகே. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பீரியடில் வந்து பாவர்ட்டி இருக்கும்போது அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் பட்னியில் வந்து அப்படியே, ஆமாம், அப்படியே கும்பலாக போகிறத பார்த்துட்டு அவர் தான் அந்த ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் இது எல்லார்ட்டேருந்து அடித்து இந்த லீடிங் ஜமீன்தாரிட்டேருந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்தாரு. அவங்கள படிக்க வச்சார், எல்லாமே பண்ணார். ஓகே. ஸ்கூல் கட்டி குச்சி எல்லாமே பண்ணார். அந்த சாரு மஜும்தாரோட அவர் வந்து என்னாச்சு, அவர் பொண்ணு வந்து டாக்டராக இருந்தார். அவர் இறந்து உடம்பு சரியில்லை, அவர் இறக்குற சமயத்தில் பொண்ணுக்கிட்ட ஜோதி பாசு கேட்டு சொல்லியிருக்கார், நீ இப்போ இந்த ஃபியூனரல் இதெல்லாம் பார்த்துக்கோ, கொஞ்சம் வந்து பாரு போதும் உங்கள் அப்பாவை அப்படின்னு. அந்த பார்க்க மாட்டேன்ட்டாங்க பொண்ணு. எங்கள் அப்பா வந்து எங்களோடையும் ஒன்றுமே இது பண்ணலை, எங்கள் அப்பா பேரை சொன்னால் எங்களுக்கு கெட்ட பேர் தான், எங்களால் அவனுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. அதுதான் வந்து நாயகனில் அந்த கத்திரிச்சி. இது ஒன்று திங்ஸ், நாங்கள் இதெல்லாம் இந்த இன்சிடெண்ட்டை சொன்னோம். அதை மணிரத்னம் அவரோட வேலை அதை எல்லா டைரக்டருக்கும் எல்லா விதமான இன்சிடெண்ட்ஸும் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாருமே பேசுவோம். அதெல்லாம் வந்து அவங்களோட தனிப்பட்ட ஐடியாஸ் அண்ட் தனிப்பட்ட இது. இந்த நல்லவரா கெட்டவரா யார், பாலகுமாரனோட ஐடியாவா மணிரத்னம் ஐடியாவா இல்லை அது எப்படி அது கிரியேட், அது கிளைமேக்ஸ் இப்படி தான் முடிக்கணும் அப்படிங்கிறது? சரி, அது டோட்டலாக வந்து கிளைமேக்ஸ் அதெல்லாம் மணிரத்னமோட ஐடியா தான் அது. பாலகுமாரன் டைலாக்ஸை பொறுத்தவரையில் அவர் தான் கம்ப்ளீட்டாக பண்ண. இந்த பஞ்சு டைலாக்லாம் அவர் தான் எழுதுவார். ஓகே. நல்லவரா கெட்டவரா இங்கேயே எழுதினார். அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை சொன்னான் பாஷால் அது பண்ணு, இந்த மாதிரி அவரோட டைலாக்ஸ் வந்து தனியாக நிற்கும். அது எந்த படமாக இருந்தாலும் அது தனியாக நிற்கும். இந்த பாட்டு எழுதுனது இளையராஜா அவர்கள். இந்த பாட்டு அவர் எப்படி எழுதுறதுக்கு ஒத்துக்கிட்டார்? இந்த பாட்டில் ஆக்சுவலாக லிரிக்லாம் பலானது ஓடத்து மேலாம் லிரிக் இருக்கும்.
இளையராஜா சார் எழுதின lyrics. இளையராஜா நம்ம நல்ல லிரிக் எழுத ரைட்டர் சார், நல்ல லிரிக் ரைட்டர். இந்த பாட்டு ஆனால் அவருடைய இவர் இவன்ல நிறைய படத்தில் எழுதியிருக்காரு அவர். இந்த பாட்டு இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே பேசிக்காக இப்போன்னு இல்லை, ஆரம்ப காலத்தில் அரசியல் சார்ந்த கட்சியில் இருந்த சமயத்தில் அது இந்த இதில் அந்த பிரச்சார பாடல்கள்னு உங்களுக்கு தெரியிருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஹிந்தி பாடல்களை தமிழாக்கக்கூடிய இது பொண்ணு. அதில் தான் இவங்க நிறைய பாடல்கள் வந்து இவங்களாவே கற்பனைக்க பாவலர் பிரதர் அவர் வரதராஜன் ஆகட்டும், இளையராஜாவாகட்டும், கங்கை அமரன் ஆகட்டும், இவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு கெப்பாசிட்டி இருந்தது சார். இளையராஜா அது எம்எஸ் விஸ்வநாதன், சந்திரபோஸ் இருக்கிறதுல எங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா இருப்பாங்க, நாங்களாம் பேசிட்டு இது பண்ணுவோம். இளையராஜா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவர் வந்து ஒர்க்கு கான்சன்ட்ரேஷன் மோர் தென் இதுன்னு இல்லை, பப்ளிக்கை யாரையும் அலோவ் பண்ணுறது கிடையாது. வெறும் மணிரத்னம் அண்டு அப்பா மட்டும்தான் போவாங்க. ஏற்கனவே அவர் நல்ல ரைட்டர். அவர் வந்து இந்த தென் மாவட்டத்தை பற்றி கொஞ்சம் அதிகமான தெரிஞ்ச மனிதங்கிறதுனால அவரோட இதுக்கு அவர் இருந்தால் நான் சரியாக இருக்கும்னு ஒரு ஃபீல் தான் அது. அது வந்து டைரக்டர் ராஜா சார் போட டெசிஷன் தான். அதே போல் தென்பாண்டி செம்மையில் 2 வெர்ஷன் இருக்கும். ஒன்று கமல் சார் பாடின வெர்ஷன் ஒன்று இருக்குது, இளையராஜா சார் பாடின வெர்ஷன் ஒன்று இருக்குது. இந்த ஐடியா படத்தில் இருக்கிறது வந்து கமல் சார் பாடினது இருக்குவாங்க சொல்ல. அது எல்லாமே அவங்கள்ட்ட டைரக்டரோட தான் சார். அதில் நாங்கள் ஒன்றுமே அதில் இன்டர்ஃபியரே பண்ணது இல்லை. ஃபிலிம் நகர்னு ஒரு இடம் பாம்பேயில் ஷூட்டிங் இருந்தது. அங்கே தான் போய் அது நுக்கடுங்கிற ஒரு முன்ன சீரியல் வந்துருக்கு. அப்போல்லாம் அந்த தூர்தர்ஷனில் வரும் நுக்கடுன்னு, அது பார்ப்பாங்க எல்லாருமே. அந்த மாதிரி சீரியலில் வந்து அது ஃபிலிம் நகர் அந்த இடத்துல தான் அவங்க வந்து இது போட்டிருந்தாங்க, ஒரு இந்த தாராவி செட் போட்டிருந்தாங்க. அங்கே தான் எடுக்கலாம் மாதிரி பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் வந்து தோட்டாதரணி நான் பிரமாதமாக இதோட பண்ணி தரேன்னு சொன்ன உடனே தான் அவர் வீனஸ் ஸ்டுடியோவில் வந்து செட்டப் தோட்டாதரணி வந்து வீனஸ் ஸ்டுடியோவில் செட்டப் போட்டார். பிரமாதமாக போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துன்னு வந்து பண்ணாங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் அவர் அப்புறம் டைரக்டர் ஆனார் அவர். அவரோட நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போனோம், கீதா பவன் எங்கள் பக்கத்தில் செம்பூர் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு. அப்போ தான் இந்த கலவரம்லாம் முடிஞ்சுது, இந்த ஹிந்து இது கலவரம் முடிஞ்சு. இவர் என்னோட வந்தார். அங்கே மகாராஷ்டிரனோட ஃபுட்டு இன்டேக் வேறு மாதிரி இருக்கும், நம்ம மாதிரி கிடையாது. ஓகே. இவர் நானும் தாலி ஆர்டர் பண்ணோம். அவன் வந்து வந்தோடனே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் ஒரு 5 பூரி வச்சேன், சின்ன சின்ன பூரி. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டான். அது சாப்பிட்டா இன்னொரு செட்டு பூரி வந்தது, 5 பூரி. சும்மா வந்து என்ன சார் இது, நான் எவ்வளோ பூரி சாப்பிட்றான் சார்னா, நீ சும்மா என்ன. அவன் தொப்பி போட்டு காதில் இது இந்த அச்சதை அந்த மஞ்சள் அச்சதை அவ்வளோ பெரிய போட்டு. இப்போ பார்த்தாலே கொஞ்சம் தாதா மாதிரி தான் இருந்தான் அவன், இவங்களுக்கு தெரியாதுன்னு. சரிண்ணா சரி சார் போட்டு. அதுக்கப்புறம் நான் சாப்பிட ஆரம்பித்தேன். அவங்க சாப்பாடு எப்படின்னா, அவங்க ரைஸு சாப்பிட்றது வந்து நம்ம விதமாக கிடையாது. அவன் என்ன பண்ணான், அது சின்ன பவுலில் ரைஸ் கொடுப்பாங்க, பக்கத்தில் இந்த சாம்பார் சட்னி இந்த இதில் இருப்பாங்களா அதில் கொடுப்போம். இப்போ என்ன பண்ண, முதல்ல நெய்யை போட்டான், சாம்பாரை போட்டான், கூட்டை போட்டான், பொரியலை போட்டான், தயிரை போட்டான், பாயசத்தை போட்டான், எல்லாத்தையும் ஒன்று இவன் பக்கத்தில் அப்படின்னா என்ன மனுஷனா சார் அவன் இப்படி சாப்பிட்றான்.